ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹையர் இன்வெர்ட்டர் மாடல் ஏசி தான் பார்க்க போகிறேன். இதில் வாரண்ட்டி கேரண்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபியூச்சர் இருக்குது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி தராங்க. கம்ப்ரஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 இயர்ஸ் வாரண்ட்டி தராங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி செக் பண்ணுறோம். ஏர் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாகவும் சூப்பராகவும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃபில்ட்ரு இன்னொரு அதர் பிராண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணுறாங்க. அதாவது டஸ்ட்டினுடைய ஸ்ப்ரே பண்ணி செக் பண்ணுறாங்க. ஹையர் ஏர் ஃபில்ட்ருலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு பெருசாக வெளியில் வரல, நல்லாயிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்பிளிட் இன்வெர்ட்டர் மாடல் ஏசி வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபீட் வரைக்கும் ஏர் ஃப்ளோ இருக்கும். அதை நிரூபிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபீட் வந்து பார்த்து அளந்துட்டு அங்கே ஒரு பலூனை வந்து ஏரில் தொங்க விட்டு ஏசியை டர்போ மோடில் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு அந்த பலூனில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் த்ரோ வந்து அடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ளோ நல்லா பலூன் ஆடுது பாருங்கள். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் க்ளீன், அதாவது ஹையர் இன்வெர்ட்டர் மாடல் ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் க்ளீன் டெக்னாலஜி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் இருக்க கூலிங் காயில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் நிறைய கட்டுற அளவுக்கு வச்சுருவாங்க. அடுத்து ஐஸ் கட்டினது வந்து பார்த்திங்கன்னா டீஃப்ராஸ்ட் ஆகிடும். டீஃப்ராஸ்ட் ஆகிட்டு ட்ரைன் ஹோஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டும் அந்த வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்சர் காயில் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா காப்பர் காயில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிபி ரிப்பேர் வந்து அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 65 அளவுக்கு டெம்பரேச்சர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் தாங்கும். டெஸ்ட்டு குவாலிட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர் கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயர் ஜாக்கெட் கொடுத்துருக்கோம். இது எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் ஆகாது, அதாவது வைப்ரேஷன் அட்டாக் ஆகாமல் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 650 ஹை வோல்டேஜ் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ரிப்பேர் ஆகாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிபி வந்து கொடுத்துருக்கோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து லாங் லைஃப் வரும். பிசிபி மேலே இருக்க கவர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃபயர் ஆகாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். மிஷின் வந்து ஹையரில் சூப்பராக இருக்குது இந்த மிஷினு. இது 2024 வந்து மாடல். இது நல்லாயிருக்கு, வாங்கி பயன்பெறுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.